உங்களுக்கு நல்ல ஒரு சீசனான டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 2000 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி அதை காணும்போது 60,000 இயர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5 to 6 lakhs கிட்ட கண்டிப்பாக இது பண்ண முடியும். ஃபுட் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாலே காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஃபுட் பிஸ்னஸ் வச்சா நல்ல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உண்மைதான், பட் அதை நிலச்சி நிற்க வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபுட் பிஸ்னஸில் போயிட்டு நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக ஏன்னா இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோன்ற ஒரு பயம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவ்னு சொல்ல முடியாது. அதுலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதியான சாட் பிஸ்னஸ்க்கு நம்ம போகலாம். ஏன்னா ஹோட்டலுக்கு கூட நம்ம எப்பயாச்சும் ஒரு தான் போவோம் வரும். ஆனால் சாட் ஐட்டம்ஸ்னு பார்க்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸை தினமும் கூட சில பேர் போய் சாப்பிட்றவங்களாம் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சாட் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்து அதில் எப்படி லாபம் பார்க்குறதுன்ற சாட் ஜங்ஷனுடைய உரிமையாளரான ஷாம் சுந்தர் அவர்கள் தான் நம்ம கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அந்த சாட் தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது, என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனத்தில் வச்சுக்கணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. ஓவரால் பார்த்திங்கன்னா 1 year அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சீசன் ஒரு டைம் இருக்கும், ஒரு டைம் சீசன் இருக்காது. அதனால் ஓவரால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 lakhs 5 lakhs அந்த மாதிரி இதுவாகும் உங்களுக்கு. ஆனால் அது டிபெண்ட் வந்துட்டு க்ரோத் ஆகட்டும் பார்த்திங்கன்னா இந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது, பிஸ்னஸை பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் இருக்கும், அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மழை காலங்களில் இன்னும் சுத்தமாக பிஸ்னஸ் இருக்காது. மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் நிறை குறைகள் இருக்கும். அதை மேனேஜ் பண்ணிவிட்டு ஸ்பெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் புதுசாக பண்ணி அதுக்கு என்ன மழைக்காலத்தில் என்ன பண்ண முடியும், ஸோ இந்த ஸ்கூல் லீவில் என்ன பண்ண முடியும் அன்ற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் உங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் க்ரோத்தான ஒரு ஸ்டேஜை நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு எப்படி பண்ணலாம், எப்படி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உடைய இடம் சூழ்நிலை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும். பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் இருக்கும், ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருக்கும். அது சீசனை பொறுத்து இருக்குது. இப்போ கோவிட்டில் பார்த்திங்கன்னா எந்த பிஸ்னஸுமே இல்லை. ஸோ ஸ்கூல் எல்லாமே மூடி இருக்குது, பப்ளிக்கும் வெளியே வர்றதில்லை. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்துட்டு எந்த இதுவும் இருக்காதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சீசனான டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1500 2000 வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி அதை காணும்போது 60,000 இயர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 5 to 6 lakhs கிட்ட கண்டிப்பாக இது பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இந்த சைக்கிள் இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம் வெயில் காலம்லாம் வருது. அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூல் லீவ் இருக்குது, ஃபெஸ்டிவல் டேஸ் இருக்கும். பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா சண்டேஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சண்டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்லாம் வெளியே வருவாங்க, சண்டேஸில் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ சண்டேஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது சாட்டர்டே சண்டேஸ் நல்லா பிஸ்னஸ் இருக்கும். அது டேஸில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நான் சீசன்ஸ்லாம் இப்போ கம்பேர் பண்ண போதுன்னா 4 to 4 lakhs அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நல்ல சீசன் டைமில் நல்லா இதுவாக போதுன்னா 5 to 6 lakhs உங்களுக்கு கண்டிப்பாக இன்கம் இருக்கும். இப்போ என்ன அது ஒரு நாள் வியாபாரத்தை பொறுத்து இருக்குது. ஒரு நாளைக்கு 1000, ஒரு நாளைக்கு 1500 2000 கிடைக்கும். ஸோ 2000 போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பில்லு, லேபர் சம்பளம், மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த பொருள் வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் எடுத்து வைத்து போக ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னா மந்த்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 15,000 to 20,000. இயர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 3 lakhs கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் பிஸ்னஸை இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய ப்ரமோட் பண்ணி நல்ல விளம்பரங்கள்லாம் நீங்கள் கொடுக்கும்போது அந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா சோறு விளம்பரங்கள் கொடுக்கலாம், இணையதளத்தில் விளம்பரம் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இன்னும் வந்துட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் பிஸ்னஸ்ஸு. நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு அந்த மாதிரி நிறைய இது கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸ். இந்த வீடியோவில் ஒரு சாட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த ஒரு குட்டி டைமில் ஒரு பிஸ்னஸ் பற்றி இவ்வளோ தெளிவான ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது எனக்கு சந்தோஷம் தான். பட் இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்க, நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே சாட் சென்டர் வணிகம் குறைந்த முதலீட்டில் மாதம் 5 லட்சம் வரை சம்பாதியுங்கள் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த கோர்ஸோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்க சொல்கிறோம், போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.